ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த மாதத்திலே 2வது நாளில் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். நேற்றைய தினம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல ஈமானுடைய கிளைகளை பற்றி இன்று முதல் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். ஈமானுடைய முதலாவது கிளை அல்லாஹுவை நம்புவது என்பதையும், அல்லாஹுவை எப்படி நம்புவது என்பதைத்தான் சென்ற வருடம் ஒரு மாதம் ரமலான் முழுவதும் விளக்கி இருக்கிறோம் என்பதையும் நேற்றைய முன்னிலையில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே இன்றைய தினம் ஈமானுடைய 2வது கிளையாக இருக்கக்கூடிய வானவர்களை, மலக்குமார்களை நம்புவது என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை எப்படி நம்புகிறோமோ அதுபோலவே அல்லாஹ் மலக்குகள் என்ற ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு முன்னதாகவே அவன் மலக்குகளை படைத்திருக்கிறான். அப்படி ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக நம்பி ஆக வேண்டும். இல்லைன்னா அவன் இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க முடியாது. இதெல்லாம் சேர்த்து நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் வானவர்கள் ஒரு படைத்திருக்கிறான் என்பதையும் சேர்த்து நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் அழகா சொல்லுகிறான், மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி ஓ ஜிப்ரீல ஓ மீகால இப்ப இன்னல்லாஹ் அதுவும் லில் காபிரீன். சூரத்துல் பக்கராவுல, அதாவது 2வது அத்தியாயத்துல 98வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறாரோ அத்தகைய காவிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரி என்று திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. அதுல குறிப்பாக பர்டிகுலரா 2 மலக்குகள் பேரை சொல்லி ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலமாகவும் அதை எதிர்த்தான்னு சொன்னா அவன் காவிர்கள் அல்ல. இந்த காவிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரின்னு சொல்றான். அப்ப நான் அல்லாஹ்வை நம்புவேன், மலக்கை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, அவன் அல்லாஹ்வை நம்பல. அவன் அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொல்றானோ அது அவளையும் நம்புறதுக்கு பேர் தான் அல்லாஹ்வை நம்புறது. மலக்குகளை நம்ம ஏன் நம்புறோம்? அல்லாஹ் சொன்னதுனால நம்புறோம். நம்மளால நம்புறோம். அல்லாஹ் நம்புமாறு நமக்கு உத்தரவு போட்டுக்கிறான், அதை நம்பணும். அதே மாதிரி அதே சூறாவுல இந்த 285வது வசனத்துல, சூரத்துல் பக்கராவுல, அதே 2வது அத்தியாயத்துல 285வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறைவனிடமிருந்து இறைக்கு அருளப்பட்டதை நம்புகிறார். உல் மூமினூன, மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி, எல்லோருமே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள். வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்புகிறார்கள். ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள். ஓ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள் என்று சொல்லி மூமின்கள் தான் இதெல்லாம் நம்பணுமா. இந்த இடத்துல நாளை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மலக்குகளை நம்புகிறார்கள், வேதங்களை நம்புகிறார்கள், தூதர்களை நம்புகிறார்கள். இவங்க தான் மூமின். இந்த ரசூலும் நம்புகிறார், ரசூலோடு இருக்கக்கூடிய மூமின்களும் நம்புகிறார்கள், சஹாபாக்களும் நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல 285வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப மலக்குகளை நம்புதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவனாடியான ஒரு நம்பிக்கை, நம்பித்தான் ஆகணும். அதே மாதிரி சூரத்துல் நிசாவுல 4வது அத்தியாயத்துல 136வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். ஓ ரசூலிஹி, அவனுடைய ரசூலையும் நம்புங்கள். உல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, தன்னுடைய ரசூல் மீது அவன் அருளிய வேதத்தையும் நம்புங்கள். உல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்லு, இதுக்கு முந்தி அல்லாஹ் இறக்கி வச்சான அந்த வேதத்தையும் நம்புங்கள். இவருக்கு அருளின வேதத்தை நம்புங்கள்.
இதுக்கு முந்தி பல வேதங்களை இறக்குனானே அதையும் நம்புங்கள். வேதத்தை நம்புதல் என்ற தலைப்புல விரிவாக வளர்க்குவோம். இப்போதைக்கு இது இந்த புரிய வச்சுக்கிடுவோம். ஒமை யக்ஃபுர் பில்லாஹி, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாவை நிராகரிக்கிறானோ, ஓ மலாய்கத்துஹி, மலக்குகளை நிராகரிக்கிறானோ, ஓ குத்துபிஹி, வேதத்தை நிராகரிக்கிறானோ, ஓ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நிராகரிக்கிறானோ, ஒல்லியோமில் ஆக்கரி, இறுதி நாளை நிராகரிக்கிறானோ, பக்கல் வல்ல லலாலம் பைதா, அவன் ரொம்ப தூரமான வழிகேட்டுக்கு போய்விட்டான். சாதாரண வழிகேட்டுக்கு போகல, ரொம்ப தூரமான வழிகேட்டுக்கு போய்விட்டான் என்று திருமறை குர்ஆன்ல 436 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இருக்குது சொல்றோம்னா முதலில் நம்பி ஆக வேண்டும். எப்படி நம்ம விளக்கம் வச்சுக்கிறோம்? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மலக்குகள் என்று ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்பி ஆகணும். சரி, நம்பணுங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்புறது அப்படின்னா, முதல்ல நம்ப வேண்டிய விஷயம், அவருடைய ஒருத்தர் நம்புறதா இருந்தா எதிலிருந்து உருவாக்கப்பட்டார்? மூலம். இப்ப மனிதன் இருக்கிறோம், நம்முடைய மூலம் வந்து மண். நம்முடைய தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி ஷைத்தான் இருக்கிறான், அவனுடைய மூலப்பொருளாக அல்லாஹ் யூஸ் பண்ணது நெருப்பு. நெருப்பிலிருந்து அவனை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அவன் மலக்குகளுக்கு எந்த மூலத்திலிருந்து அல்லாஹ் நாடினால் மூலம் இல்லாமல் படைக்குவான். அல்லாஹ் அந்த மூலப்பொருளை படைச்சது அவன் தானே. அல்லாஹ் நாடு சொன்னா மூலப்பொருள் இல்லாமலும் படைப்பான். ஆனா மலக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலப்பொருள்ல படைக்கப்பட்டதாக நபிகள் குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 5314வது ஹதீஸ். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், வானவர்கள் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நெருப்பிலிருந்து படைக்கப்படல, நெருப்பிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்குதே அதிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். நெருப்பிலிருந்து நேரடியாக படைக்கப்படாம அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்க, பிரகாசம், ஒளி, ஜோதி, அந்த ஜோதியிலிருந்து ஒளியிலிருந்து வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல நிறைய நூல்கள் இருக்குது. ஒவ்வொரு நூல்கள் சொன்னா போதுங்கிறதுக்காக தான். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ங்கும்போது ஒண்ணு சொன்னா போதும். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப வானவர்கள் ஒரு படைப்பு நம்ம நம்பணும். அதை எப்படி நம்பணும்னு கேட்டா, அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்பணும். அடுத்து நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க எவ்வளவு பேரு வானவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்குதா? ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? ஒரு 1,00,000 பேரு, 1 கோடி பேர் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்குதான் நம்பர்கள் இருக்குதா என்ற பயான்கள் நம்பர்களை சொல்லுவாங்க. எத்தனை லட்சத்து, எத்தனை ஆயிரம்லாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வானவர்கள் எண்ணிக்கை அதெல்லாம் தாண்டி இருக்கு. இவங்க சொல்ற லட்சத்தையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கே 2 மடக்கு எல்லாம் நெய் வச்சு வச்சிருக்கான்னு எங்க வச்சுன்னு பாருங்க. நீங்க 600 கோடி பேர் இருக்கிறோம். ஆளுக்கு 2 வச்சோம்னா எத்தனை ஆச்சு? 1200 கோடி பேர் ஆச்சு நமக்கு மட்டுமே. இன்னும் எத்தனை அலுவலர்களுக்கு எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 பேர் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அதாவது எழுதுறதுக்கு, நம்முடைய காரியங்களை எழுதுறதுக்கு 2 பேரை தான் படைச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இதயத்துல உட்கார்ந்துகிட்டு செய்தான் அங்கிட்டு திருப்பது இங்கிட்டு திருப்புறதுக்கு அதுக்கு ஒரு மலக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. 3 பேராச்சு. ஒரு நபருக்கே 3 பேர் இருந்து வரும்போது அப்புறம் அப்ப 1800 கோடி ஆயிடுச்சு. நம்ம 600 கோடி இன்னைக்கு இருக்கிறோம்னா அப்ப எத்தனை ஆச்சு? 1800. அவ்வளவு இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதனால வானவர்கள் எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதை எவனால வரையறதுல ஹதீஸ்ல இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட நம்பர் சொல்லல. ஆனால் எதுல இருந்து விளங்குறோம்? இதெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் நம்பர் சொல்றத பார்த்தோம்னு சொன்னா அது தேர்ம்பல் இருக்கு 10,000 கோடி. வானவர்களுடைய எண்ணிக்கை வந்து 10,000 கோடிக்கு மேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சுக்கிறான், படைச்சு வச்சிருக்கான். அவனுடைய காரியங்களை உலகத்தை நிர்வகிப்பதற்காக வேண்டி அவர்களெல்லாம் இல்லாமலேயே அவனால் நிர்வகிக்க முடியும். போய் அவன் வச்சுக்கிறீங்க, இவ்வளவு பேரை வச்சுதான் அல்லாஹ் நிர்வகிப்பாமல் இருக்குது அப்படின்னு நினைச்சிட கூடாது. அல்லாஹ் வந்து தனக்கு நிறைய ஏவலாள்கள் இருக்கிறதுங்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமைக்கு அவன் சொந்தக்காரன். நம்மள மாதிரி ஒன்னு அற்பமான ஆளுக்கெல்லாம் பெருமைக்கு வேண்டி 10 பேர் முன்னாடி வந்து பின்னாடி வந்து ஆசைப்படும் பொழுது ரப்புல் ஆலமீன் வந்து அவனும் பெருமைக்கு உரியவன், எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரன். அவன் அதுக்காகத்தான் வந்து அதை வந்து உண்டாக்கி வச்சிருக்கானே தவிர மலக்கு இல்லாம எல்லாம் நமக்கு நம்ம எழுதுறதா பதிவு பண்ண முடியாது. பேசுறது எல்லாம் கண்காணிக்க ஏணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலக்குகளை கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளவு படைச்சிருக்கான். அது அவனுக்கு தான் அதை விட எண்ணிக்கை தெரியும் என்று நம்ப வேண்டும். எப்படி நம்பனே? மலக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி வரும் பொழுது அதனுடைய சரியான எண்ணிக்கையை அறிந்தவன்
அவன்தான். நீங்கள் வாழுகிற பூமியுடைய மணலுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வேற எவனுக்கும் தெரியாது. நீங்க மணலுடைய எண்ணிக்கை உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு பதிலைத்தான் வானவர்கள் விஷயத்திலும் சொல்லணுமே தவிர சும்மா 10,000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம கணக்குப்படி கோடிக்கணக்கை தாண்டுதுங்கிறதுக்கு வேணா சில ஹதீஸ்ல வச்சு சொல்லலாம். என்னென்ன பணிகளுக்கு சொல்லும் போது பார்த்தா பல கோடி வரும் போல இருக்குது என்ற அளவுக்கு ஒரு அனுமானம் பண்ணலாமே தவிர அவர்களை எண்ணிக்கை என்ன செய்ய முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. எண்ணிக்கையை வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ கிடையாது. அதனால வானவர்கள் படைக்கப்பட்டாங்க நம்பணும், அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை இல்லைங்க நம்பணும். எண்ணிக்கை தெரியாது, எண்ணிக்கை நமக்கு தெரியாது நம்பிடணும். அடுத்தது, இப்ப மனிதர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு ஆளைத்தான் படைத்தான். மனிதன்கிறத படைக்கும் பொழுது அல்லாஹ் படைச்சு ஒரு ஆளை, அவரிடமிருந்து அவருக்கு ஒரு ஜோடி 2 பேராச்சு. மீதி பேர் எல்லாம் அல்லாஹ் நேரடியா படைக்கல. அல்லாஹ் வந்து நேரடியா படைக்கல, இந்த படைச்சு விட்டுனான், அது பாட்டுக்கு பெருக்கிட்டு போங்கன்னு விட்டுட்டான். அப்ப 2க்குமே நம்மளை எல்லாம் அல்ல அவன் தன் கையினாலே நம்மள எல்லாம் படைத்தான் இல்ல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இனங்களையும் படைத்ததை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவற்றுக்கு வந்து மூலமாக ஒரு ஜோடியை தான் படைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு செடி கொடி மரம் யானை கழுவை குதிரை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு ஜோடி தான் அவன் படைப்பான். அவன் படைச்ச பிறகு அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். மனித படைப்புக்கு அல்லாஹ்வுடைய படைப்புக்கு அதான் வித்தியாசமே. இப்ப மனிதன் வந்து பெருகிற மாதிரி மனுஷனுக்கு படைக்க இயலாது. இந்த மைக்கு படைக்கிறான்னு வைங்களேன், ஒரே ஒரு மைக்கு படைச்சு விட்டு நீங்க வாங்கிக்கிறங்க குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், தலைமுறைக்கு அவனுக்கு செய்ய முடியுமா? மனிதன் படைக்கிறது ஒவ்வொன்றையும் தனித்தனியா படைச்சாகணும். அவன் படைச்ச படைப்புகள்ல மட்டும்தான் அது வந்து பெருகும். பெருகிற மாதிரி அவனுக்கு தான் படைக்கும். பெருகாமையும் படைக்குவான், சூரியன் மாதிரி குட்டி போடாதையும் படைக்குவான். ஆனால் பெருகிற மாதிரி படைக்கிறது மனுஷனுக்கு முடியாது. மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் வந்து இப்படியும் படைக்குவான், பெருகிற மாதிரியும் படைக்குவான். அப்ப உயிரினங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி படைச்சான்னு கேட்டா அதுகளா பெருகிற மாதிரி விட்டு போயிட்டான். ஒரு ஜோடியை படைச்சிட்டு அதற்குரிய புரோகிராம்களை உள்ள அமைச்சு எல்லாமே எல்லா சிஸ்டம்லாம் பண்ணி வச்சு விட்டுட்டான் அவன் பாட்டுக்கு. அந்த புரோகிராம் பிரகாரம் அது பாட்டு பெருகிட்டே இருக்குது. இது இப்படி படைச்சான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நேரடியா படைச்சான். ஏன்னு கேட்டா அவங்கள ஆணை இல்ல பெண்ணு கிடையாது, எல்லாத்தையும் ஜோடியா படைச்சேங்கிறான்ல. எல்லாம் ஜோடி, தாவரஞ்சல்ல கூட ஜோடிங்கிறான்ல. மின்குள்ளி செய்யும் கலக்கனா கௌஜினி, ஒவ்வொரு பொருளையும் ஜோடிகளை படைத்திருக்கிறோம். சுபான் அல்லது கலக்கல் அஜ்வாஜ குல்லகா மிம்மா தும்பித்துள்ள அருவு மின் நவ்வு செய்யும் மிம்மாலா யாலமுன். அவன் தான் தாவரங்கள்ல கூட ஜோடியை படைத்தான், உங்கள கூட ஜோடியை படைத்தான், நீங்கள் அறியாத இடத்துல எல்லாம் ஜோடியை படைச்சிருக்கிறேன் குர்ஆன்ல எல்லாம் சொல்லி கேட்டோம் யாசின் சூராவுல. அப்ப வந்து எல்லாத்துலயும் ஜோடியை படைச்சிருக்கான். மரங்கள்ல ஆண் பெண் இருக்குது, காய்கறிகள்ல ஆண் பெண் இருக்குது, வித்துக்கள்ல ஆண் பெண் இருக்குது, அதுதான் பெருகவும் செய்யுது. ஆனால் இதெல்லாம் அப்படி படைச்சு விட்டுட்டு போயிட்டான், அதான் பெருகிட்டு இருக்குது. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவனே தான் படைக்க வேண்டியிருக்கு. ஏன் அதுல ஜோடியை படைக்கல? ஒண்ணு ஆம்பளை உம்பளை இருந்ததுன்னு பெருக்கு, மலக்குகள்ல தான் அது இல்லைன்னு மறுத்துறான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டா அவங்க ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல. ஜிப்ரீல் இருக்காரு, அவர் ஆம்பளையா இல்ல பொம்பளையா இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் இல்லைன்னு அவர் மட்டும் தான் இருப்பாரு. அவரிடமிருந்து அவன் ஜிப்ரீலுக்கு மகன் இருக்க மாட்டார், ஜிப்ரீலுக்கு பாப்பாவும் இருக்க மாட்டார். அப்ப வந்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னா அவன் தான். அப்ப ஜிப்ரீல் தனியா தான் படைக்க வேண்டியிருக்கு, மீகாயில் தனியா தான் படைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு ஆணையும் தனித்தனியாக உருவாக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்பதை வந்து பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து அதை என்ன அவங்களோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். மலக்குகள் என்று சொன்ன உடனே அது 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். ஒண்ணு அவங்களுடைய அந்த மூலம் கேரக்டரு அதுகளை தெரிஞ்சுக்கணும். 2வது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலுவல்கள் என்னென்ன வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை 2வது தெரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு உங்களுடைய மூலம் வந்து 100 ஒளி பிரகாசம், அது தெரிஞ்சுக்கிட்டோம். எண்ணிக்கை கணக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா அந்த காலத்துல வந்து மக்காவுல இருந்த காபிர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மலக்குகளை நம்புனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? மலக்குகளை நம்ம நம்புற மாதிரி இந்த மலக்குகளை நம்புனாங்க. ஆனா எப்படி எங்க நம்புனாங்கன்னு கேட்டா மலக்குகளை பெண் தேவதைகள், மலக்குகளை என்ன சொன்னாங்க? பெண் தேவதைகள் நம்பினாங்க. தேவதைகள் மட்டும் நம்பல, அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க. மலக்குகள் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்ட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளை மேல ஆசைப்பட்டு நிறைய பொம்பளை பிள்ளைகள படைச்சு வச்சிருக்கிறான். படைச்சு வச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது, பெத்து வச்சிருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் வந்து அதை மறுக்கிறான்.
சூரத்து ஜுஹ்ருஃப்ல, அதாவது 43வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஜஅலுல் மலாயிகத்த அல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாதா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்களாக இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அஷஹிது ஹல்கஹும், அவர்களை படைக்கும் போது பார்த்து கொண்டிருந்தார்களா இவர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், நான் படைச்சன இவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களா பொம்பளைன்னு சொல்றதுக்கு? அல்லாஹ் கேட்கிறான், ஷஹிது ஹல்கஹும், அவர்கள் படைக்கப்படுவதை இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? துக்தபு ஷஹாதத்துஹும், இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அலூன், இதுக்காகவும் விசாரிக்கப்படுவார்கள். மலக்குகளை புடிச்சு பொம்பளை ஏன் புள்ளன்னு சொல்றீங்களா, இதுக்கு தனியா விசாரணை இருக்கு உங்களுக்கு என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். பொம்பளைன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். எதுக்கு அப்படி சொல்றீங்க? அப்படியா அந்த தன்மையில் அவர்கள் படைக்கப்படவே இல்லை. அப்ப இது ஜுஹ்ருஃப்ல 43வது அத்தியாயத்துல 19ல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்கிறான் சூரத்துல் இஸ்ராவுல, அதாவது 17வது அத்தியாயத்துல 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அப்ப அஸ்மாக்கும் ரப்புக்கும் பில் பனி ஒத்தகத மினல் மலாயிக்கத்து இனாதா. இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்காவில் உள்ள காபீர்கள்லாம் பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு பிடிக்காது. பிறந்தாலும் உசுரோட கொண்டு விடுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பிறந்த பொம்பளை பிள்ளைய பிறந்தவொடனே வச்சுக்காங்க உசுரோடவே கொலை பண்ணி போடுவாங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தா தான் ஒரு சந்தோஷம். பொம்பளை பிள்ளை பிறந்த செய்தி கேட்டா மூஞ்சிலாம் கருத்து போயிடும். என்ன பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, என்னமோ பெரிய கேவலம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு அசிங்கமான வேட்டியா வந்தோடனே அசிங்கப்படுவான சபையில, அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்த செய்தியை கேட்டு அசிங்கப்படுவாங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இதா புஷ்ர அகதுகும் பில் உன்தா வல்ல வஜுஹுஹு முஸ்பத்தா, அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. எத்தவாரா மினல் கோமி மின் சூயிமா புஷ்ரபி, இந்த செய்தியை கேட்ட உடனே சமுதாயத்திலிருந்து மறைந்து வர ஆரம்பித்து விடுகிறான். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கடல் தீக்கரைக்கு போக முடியாது, கேள்வி பண்ணுவாங்க. இதுக்காக மறைஞ்சு வர ஆரம்பிச்சிருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதை கேட்கிறா, அல்லாஹ் கேட்கிறா, எப்படி கேட்கிறா பாருங்க. ஏண்டா இப்படிலாம் பொம்பளை பிடிக்கல இல்ல, அப்ப உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் பொம்பளை பிள்ளையோ அப்படி கேட்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அப்ப அஸ்பாக்கும் ரப்புக்கும் பில் பனி, உங்கள் இறைவன் உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையை தேர்வு தந்து விட்டு ஒத்தகத மினல் மலாயிக்கத்து இனாதா, மலக்குகளை பொம்பளை பிள்ளைய ஆக்கி கொண்டானோ? அல்லாஹ் கேட்க, 2 பிள்ளைய உனக்கு இல்ல, அவங்க நம்பிக்கை இருப்பது கேட்கிறான். என்ன உனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை, அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளைங்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்னக்கும்ல தக்கூலுன கவுலல் அலையுமா, நீங்கள் பயங்கரமான வார்த்தையை சொல்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குங்கிறது அது சாதாரண சொல்லு இல்லப்பா, கடும் வார்த்தை இது, அப்படி சொல்லாதீங்க என்று அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். அதே மாதிரி சூரத்து சாஃபாத்துல, அதாவது 37வது அத்தியாயத்துல 150வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம் ஹலக்குனல் மலாயிக்கத்தை இனாதன் ஓம் ஷாஹிதுன், நாம் மலக்குகளை பொம்பளைகளா படைச்சோமா, இவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்களா அப்படின்னு ஒருக்கா கேட்கிறான். அதே மாதிரி இன்னல்லதீன லா யூமினூன பில் ஆகிரத்திலை சம்மூனல் மலாயிக்கத்தை தஸ்மியத்தல் உன்சா, ஆகிரத்தை நம்பாத இந்த கூட்டத்தினர்கள் மலக்குகளுக்கு போய் பெண்களுடைய பெயர்களை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். மலக்குகளை பெண் தேவதைகள் என்று ஆக்கிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய மகள்களாக ஆக்கிவிட்டார்கள் சொல்லி சூரத்து நஜ்முல 53வது அத்தியாயத்துல 27வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான். அதனால அல்லாஹ்வுக்கு மலக்குகள் என்ன இல்ல, புள்ளே கிடையாது. இதுல பெண்கிற மறுக்கிறதுனால ஆம்பளை பிள்ளை, அந்த ஆம்பளை நுழைங்கிற கூடாது. இவங்க ஆம்பளை யாருன்னா பொம்பளை வேணும். பொம்பளையே இல்லைன்னு அடிச்சுட்டா ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம். எப்போதுமே ஒரு சைடு அடிச்சுட்டு வைங்க, இன்னொரு சைடு அடிபட்டு போயிடும். அதாவது பெண்கிறதே பேசக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், ஆணும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணு தேவைப்பட்டுருவேன். பெண்ணுங்கிறது அல்ல மறந்துட்டான்னு சொன்னா எதுவும் சேர்ந்து அடிபட்டு போயிரு, ஆணுங்கிறது அடிபட்டு போயிடும். அதனால அல்ல இது ஆணு மட்டும் இருக்க முடியாத. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மலக்குகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இனப்பெருக்கம் செய்ய மாட்டார்கள். ஆணும் பெண்ணுமா இருந்ததால இனப்பெருக்கம் பண்ணுவாங்க, இனப்பெருக்கம் எல்லாம் செய்ய மாட்டார்கள். அவங்க தாம்பத்திய குழுமம் நடத்த மாட்டாங்க. ஆம்பளை மலக்கு பொம்பளை மலக்கு சேர்ந்துக்கிட்டு வாழ்க்கை நடத்த மாட்டாங்க. வழங்குதா? அது மாதிரி படைக்கப்படவில்லை. மலக்குகளுடைய கேரக்டர் நம்ப வேண்டியது, அவர்களை ஆண் என்றும் சொல்லக்கூடாது, பெண் என்றும் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு படைப்பு. இது மலக்குகளை நம்ப வேண்டிய தன்மைகள்ல முக்கியமான ஒரு தன்மை. அடுத்தது வானவர்களுடைய தன்மையில இந்த செக்ஸ் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்காது, ஆண் பெண் இல்லாதனால. அடுத்தபடியாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பசி. அடுத்து என்ன வரும், நமக்கு மனிதனா இருந்தா பசிக்குது, எல்லாம் பசிக்குது. வளரக்கூடிய எல்லாத்துக்குமே பசிக்கும். தாவரங்களுக்கு கூட பசி இருக்கு, அதாவது தண்ணியை உறிஞ்சுது.
வெயில் காய்ச்சல் வாரி போயிடுது, பசியில வாரி போயிடுது. நம்ம உயிரினங்கள் பூராத்துக்குமே வளர்ச்சி அடையக்கூடிய எல்லாத்துக்குமே பசி இருக்குது. இவங்க உயிரினங்கள் தான். இவங்க இயங்குறாங்க, செயல்படுறாங்க, வெள்ளை வெட்டிகள்லாம் பாக்குறாங்க, நம்மளை எல்லாம் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு பசிக்குமா? இவர்களுக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரியான அமைப்பில் இவர்கள் படைக்கப்படவில்லை. வானவர்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. எந்த விதமான உணவின் பக்கமும் அவர்கள் நாட்டம் கொள்ள மாட்டார்கள், சாப்பிடவே மாட்டார்கள் என்பதை நம்ம நம்பணும். அடுத்து நம்ப வேண்டிய என்ன? மலக்குகள்னு சொன்னா அவங்களுக்கு உணவு ஏதாவது கதையில மலக்கு வந்தாரு, ஒரு சோறு கொடுத்தாங்கன்னா, ஒரு அவுளியா பேர்ல கைவை வச்சிருந்தாங்கன்னா அதுவே பொய்ன்னு விளைக்கலாம். நீங்க மலக்குதான் சாப்பிட மாட்டாது, இப்படி அடிப்படையே கோளாறா இருக்குன்னு விளைக்கணும். இதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நேரடியா அப்படி சாப்பிட மாட்டார்கள் சொல்லாம ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். அந்த காலத்துல லூத் நபியும் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஒரே காலத்தில் வாழ்ந்த 2 நபிமார்கள். இப்ராஹிம் நபி ஒரு பகுதிக்கும் லூத் நபி இன்னொரு பகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க. பக்கத்துல உள்ளது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்ப இங்க இருந்து இப்ப தாம்பரம் வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாம்பரத்தில் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இங்க மெட்ராஸ் சொல்லக்கூடாது நாளைக்கு, அது தூரத்தை சொல்றேன். ஏன்னா அவன் அவ்வளவு கிட்டத்தில் இருக்காங்க 2 பேருமே. அப்ப லூத் நபி சமுதாயத்தில் உள்ளவங்க ரொம்ப தீமையான காரியங்கள் செய்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி அவர்களை அல்லாஹ் அழிக்க நினைக்கும் பொழுது அவங்களை அனுப்பி வைக்கலாம். அழிப்பதற்காக வானவர்களை எதை செய்யறான்? அனுப்புறான். அனுப்புன வானவர்களை வந்து நேர லூத் நபிட்ட அனுப்பாம ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபிட்ட எல்லாம் அனுப்பி வைக்கிறான். ஃபர்ஸ்ட் எங்க வர்றாங்க? அந்த வானவர்கள் இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. அதாவது வர்ற நேரத்துல 2 வேலை செய்யறதுக்காக வேண்டி. ஒண்ணு, இப்ராஹிம் நபிக்கு வந்து ரொம்ப நாளா வயசாகி புள்ள இல்லாம இருக்குது, அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு குழந்தை பெற போகுதுன்னு நற்செய்தி சொல்வதே ஒரு நோக்கம். அதை சொல்லிவிட்டு அடுத்து போய் லூத் நபி கூட்டத்தை வந்து பெறட்டுறது ஒரு நோக்கம். ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போய் அப்புறமேட்டு அவங்கள அதை விட நல்ல காரியம், அவங்களை அழிக்கிற அக்கறை நல்ல காரியம் தானே. இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு அவங்க அழிக்கிறதுக்காக போக வேண்டி இருக்குது. அதுக்கு தான் மாணவர்கள் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. வந்த உடனே மலக்கு தான் வர்றாங்க, ஒரு நபியாத்தான் இருக்கிறாரு, மலக்குன்னு தெரியல. கவனிக்கும். அதாவது மலக்குகளை வந்து 2 விஷயங்களை வழங்க போனோம். முதல் விஷயத்த என்னன்னா சாப்பிட மாட்டாங்கிறது மட்டும் பாயந்த பார்ப்போம். மலக்குகள் வந்துடுறாங்க. வந்தவனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்க்குறாரு, புது ஆட்களா இருக்குது, வெளியூர் மக்களாவில் இருக்கிறாங்க. ஏன்னா ஊருக்காரங்க தெரிஞ்சிடும்ல, புது முகமா வர்றாங்க, வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது. உடனே இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆட்டை அறுத்து புரிச்ச ஆடுன்னு எல்லாம் சொல்லிக்கிறோம். அஞ்சாபி இஜ்ரின் ஹனீர், புரிச்ச ஆட்டை கொண்டு வந்து வைத்தார். வந்துட்டாங்க, விருந்தாளி வந்துட்டாங்க, வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்ன உடனே அந்த காலத்துல எல்லாம் வந்து விருந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டா போட்டோ கிடையாது. யாரோ தேடி வர்றாங்க, அவங்க கொடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை, இல்ல செத்து போயிருவாங்க. நம்ம ரூபாய் வச்சுட்டு போற மாதிரிலாம் ரூபாயெல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல வந்த உடனே சாப்பாடை கூட வைக்கிறாங்க. வச்சா அந்த அளவுக்கு தொட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு வச்சா வந்திருக்கவே மலக்குகள் வந்திருக்கிறாங்க, மலக்குகள் தெரியல, சாப்பாடு தொட மாட்டேங்கிறாங்க. தொடர என்ன ஒண்ணு என்னன்னு கேட்டா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமில்ல, லூத் நபி கூட்டத்தை அழிக்கிறதுக்கு வந்த வானவர்கள், நாங்க சாப்பிட மாட்டோம். அப்பதான் சாப்பிட மாட்டாங்க, அவங்க கேரக்டர் விளங்குது. அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் என்ன செய்யறாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். இது எங்க இருக்குன்றதா, சூரத்து ஹூத் என்ற அத்தியாயம், அதாவது 11வது சூரா. அந்த 11வது அத்தியாயத்துல 70 வசனம், 70வது வசனத்துல இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த சம்பவம் வருது. அப்ப 68 ஆரம்பிச்சிருது. அது என்ன சொல்றான்னு கேட்டா, பலம்மாரா ஐதீகம் லா தஸ்லு இலைஹி, அவர்களுடைய கை உணவின் பக்கம் வரவில்லை என்பதை கண்ட பொழுது நக்கிரகும், அப்பதான் அவர்களை வந்து வேற படைப்பு என்று விளங்கி கொண்டார். சோத்தின் பக்கம் கரியின் பக்கம் கை வரல என்ற உடனே, ஆகா இது வேற ஆட்களவுல இருக்கிறாங்க, நம்ம மனுஷன் நினைச்சுக்கிறதுல சுவர் ரெடி பண்ணி விட்டோம், இது மனுஷன் இல்லையே, படைப்பே வேறையாவில் இருக்குது அப்படின்ன உடனே ஆவுஜசமின்ஹும் ஹீபத்தன், திடீர்னு ரசூல்மார்கள் வந்தாங்க, மலக்குகள் வந்திருக்காங்கன்னா பயந்து போயிடுறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, லா தஹப், பயப்படாது, இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதே சம்பவத்தை 15வது அத்தியாயத்திலையும் 62வது வசனம் அதுலயும் நீங்க பார்க்கலாம். இதே சம்பவத்தை 51வது அத்தியாயத்துல, அதாவது சூரத்து ஸாரியாத்துல 24வது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து
அதாவது 1170, 1562, 5124 இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ராஹிம் நபி இடத்துல மாணவர்கள் வந்து அந்த விருந்து கொடுத்து விருந்து அவர்கள் மறுத்து சாப்பிடாமல் போய் கடைசியாக நற்செய்தியை சொல்லிவிட்டு அப்புறமே லூத் நபி கூட்டத்தை போய் அழிக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியா வரும். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, இந்த வானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம சாப்பிடுற உணவு கிடையாது, சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமலே இயங்க முடியும். நம்ம இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல பாக்குறோம், ஒரு கம்ப்யூட்டர்னா அதுக்கு பவர் வேண்டி இருக்கு, கரண்ட் வேண்டி இருக்கு, அது வாரியார் உணவு, சோறு இல்லாம வேற மாதிரி உணவு இருக்குல்ல. அல்லாஹ் வந்து அந்த சக்தியை வந்து அவனுடைய புறத்திலிருந்து கொடுப்பான். இன்னைக்கு எல்லாம் சோலார் சிஸ்டம்ல இயங்கக்கூடிய எத்தனையோ பொருளை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். சோலார்ல இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து இயங்கக்கூடிய எல்லாம் கண்டுபிடிக்கிறான். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அதெல்லாம் நம்ம கஷ்டம் கிடையாது. அந்த பவர் இல்லாம கூட எங்க செய்யலாம். அது அந்த பவருக்காக நீ வேற ஏதோ ஒரு வகையில் அவன் என்ன செய்வான், அல்ல அது ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க உண்ண மாட்டாங்க, பறக்க மாட்டாங்க, அது நம்பணும். நம்ம சோறு கொடுத்துலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப ஒரு ஆளுக்கு பயன் பண்ணுவாருன்னு வைங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, ரசூல்லா வந்து ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க, 2 ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ஐயோ பொய்ன்னு விளைக்கிறலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப எல்லாம் அதிசல் விட்டாங்கன்னா மலக்குவ சாப்பிட மாட்டாரு. எப்படி இந்த கதையை பொய்யா உள்ளதுக்கு அடிப்படையே மாத்தமா இருக்குது. மலக்குன்னு சாப்பிட மாட்டாரு, மலக்கு சாப்பிட்டாருங்கிற மாதிரியான கிஸ்ஸாக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் பொய் நீங்க விளைக்கலாம், நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். மலக்குன்னு சாப்பிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஓய்வு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது உழைக்கும், அப்புறம் தளர்ந்து போயிடும். ஒழுங்குதா மனுஷன் இந்த மாதிரி பொருள்களா இருந்தா கூட என்ன செய்யும், குறைஞ்சது மனுஷன் மட்டும் கிடையாது. இப்ப நம்ம 25 வருஷத்துல உழைச்ச மாதிரி 40 வருஷத்துல உழைக்க முடியுமா? 40 உழைச்ச மாதிரி 80 உழைக்க முடியுமா? நம்ம அப்படி தளர்ந்து போயிடுறோம், சோர்வடைஞ்சிடுறோம். சரி, ஒரே காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு மூட்டை தூக்கி இறக்குறோம். எவ்வளவு இறக்கும்? 10 மூட்டைக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். 11வது மூட்டை ஒரு 10% குறையும். 25வது மூட்டையில அப்படியே 50% குறைஞ்சு போயிடும். அப்புறம் கடைசி மூட்டையை இறக்கி வைக்கும் போது ஒரு மூட்டை அங்கே தூக்கி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஆகணும். அப்ப நம்மளுக்கெல்லாம் எப்படி எல்லாம் படைச்சிருக்கலாம்னு கேட்டா, எவ்வளவுதான் நீங்கள் திடகாத்திரம் உள்ளவர்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் உங்களால செயல்பட முடியுமே தவிர, அதுக்கு பிறகு ஓய்வுண்டு ஒண்ணு உங்களுக்கு வேணும், ரெஸ்ட்னு உங்களுக்கு வேணும். கண் அப்படி கொஞ்சம் நேரம் மூணு ரெஸ்ட் கொடுக்கணும். உடம்பு அப்படி கை காலம் மடக்கி அப்படி விரிச்சு விட்டு அப்படி ஃப்ரீயா என்ன செய்யணும், அதுக்கு லூஸா விடணும். அது மாதிரி தூக்கத்தை கொடுக்கணும், ஓயமா நீட்டி நிமிர்ந்து படுக்கணும். இப்படிலாம் பலவிதமான ஓய்வு இருக்கு. மூளையில டென்ஷன் இருந்தா அந்த டென்ஷனை குறைக்கிற மாதிரியான விளையாட்டு போக்கு கொடுத்துன்னு மாத்தணும். இப்படி என்னத்தையாவது பண்ணித்தான் அந்த தடை ஊகளை தீர்த்து கொள்ள முடியும். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் சடைவே கிடையாது, சடைவே கிடையாது. அல்லாவுடைய படைப்புகள் அந்த மாதிரி சடைவு இல்லாமல் நிறைய இருக்கு. சூரியன் இருக்கு, அது சடைஞ்சிச்சுன்னா உலகம் இயங்குமா? அது சுற்றுவதில இருந்து தடைஞ்சு போச்சுன்னு சொன்னா உலகம் என்ன ஆகுறது? பூமி தடைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கு பூமி. ஒரு மணி நேரம் சுத்தலைன்னா என்ன ஆகும்? சுத்தலைன்னா அழிஞ்சு போயிடும். இந்த பூமியை எல்லாம் சுத்த விட்டுருக்கிறான ஒரு 1 ஹவருக்கு சுத்தலன்னு வைங்க, அவ்வளவுதான். பிரேக் அடிச்சோன்னு தூக்கி தூள் தூளா கிளம்பி நுறங்கி போயிடும். 1000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பூமியை பிடிச்சி திடீர்னு நிப்பாட்டினான்னா அந்த நிப்பாட்டின வேகத்துல எல்லாம் குலுங்கி ஆட்டி எல்லாம் ஒண்ணுமெல்லாம் உலகம் அழிஞ்சு போயிடும், உண்மை இல்லாம போயிடும். அப்ப இதுக்கெல்லாம் ஓய்வு தேவையில்லை. இந்த எந்திரங்களுக்கு எப்படி ஓய்வு இல்லாமல் உழைக்குமோ, இந்த எந்திரங்கள் எல்லாம் படைச்ச இந்த மனுஷன் படைச்ச எந்திரத்துக்கு ஓய்வு வேணும். 24 மணி நேரம் மிஷினை ஓட்ட முடியாது. 24 மணி நேரம் ஓட்டினா 24 மணி நேரம் ஓட்டாம விடணும், ஆறுவதற்காக வேண்டி. அல்லாஹ் படைச்ச எந்திரங்களுக்கு ரெஸ்ட் இல்ல. சூரியன் படைக்கப்பட்டதுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, ரெஸ்ட் இல்ல. பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, ரெஸ்ட் இல்ல. இதே மாதிரிதான் வானவர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். ஓய்வுங்கிறத அவங்க நாட மாட்டாங்க, இயல்பாவே இயல்புலே கிடையாது. நில்லுன்னு எல்லாம் சொல்றான், நில்லுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு வைங்களேன், அவர் நின்றுட்டு தான் இருப்பார். லட்சம் வருஷம் ஆகும் அப்படிதான் இருப்பார். நில்லுன்றாலும் இருப்பார். குனியா இல்ல குனிவாரு, எந்திரின்ற மலை எந்திரிப்பாரு. வழங்களா சஸ்மி சொல்லிக்கிட்டே எரின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சுபானல்லா சுபானல்லா சுபானல்லா, கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி 1000 கோடி எத்தனை 1000 கோடினா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன இதையே ஒண்ணு சொல்றது, நம்ம பேசுவோம் 33 தஸ்மீக்கு மேல 43னா என்ன திருப்பி எனக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சுபானல்லா சுபானல்லான்னு 10,000 கோடி சொல்லுவார். அவருக்கு சரையே வராது. அப்ப அவர்கள் எப்படி படைக்கப்பட ஏறக்குறைய எந்திரம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏறக்குறைய எந்த வகையில் எந்திரம் மாதிரி, ஏறக்குறைய எந்திரங்களுக்கு விட தாண்டி கூட சொல்லுவான். எந்திரங்களுக்கு கூட ஒரு அளவுக்கு மேல நினைஞ்சிடறேன், அது டேமேஜா போயிடும். இது பழுது அடையாம சூடாகாம அப்படியே என்ன வேலை எல்லாம் கொடுத்தானோ
தத்தியிலே சில பேரு, கூலே சில பேரு, சஜிதாவுலே சில பேரு, அல்லாஹ் சொல்ற வேலையை பார்த்துக்கிட்டே சில பேரு, நமது பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன பேசுறான்னு எழுதிக்கிட்டு இதே வேலை. எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே உட்கார்ந்தா என்ன ஆகும் உங்களுக்கு முடியுமா? எல்லாத்தையும் எழுதிக்க முடியுமாங்க? நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எழுதுறாரு உட்கார்ந்துட்டு. எல்லாத்தையும் எழுதி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எழுதுறது, நினைக்கிறது, பேசுறது, குதிக்கிறது, ஆடுறது, கோல் சொல்றது, பொறுப்பு பேசுறது, ஒண்ணும் இல்லாம இதே வேலையா உட்காந்துக்கிட்டு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப இதெல்லாம் ஏன் தேவை முடியுது? அவர்கள் சடைய மாட்டார்கள்னு விளைக்கிறேன். கொஞ்சம் மலக்கம் சடை வர அந்த நேரமா தப்பு பண்ணிக்கலாம். அதனால மலக்கு இல்லாம அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதனால அப்படி நோச்ச வெந்த பக்கம் அவனே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மனிதன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லவனா நடப்பதற்காக வேண்டி உனக்குள்ளே நிப்பாத்தி வச்சிருக்கா 2 பேரை பாத்துக்கடா. அவங்களுக்கு சடையெல்லாம் மாட்டாங்க. இப்ப பார்த்தாலும் வேலை சொன்ன வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. கண்காணிக்க சொன்னா கண்காணிச்சுதானே இருப்பாங்க. எந்த சடையும் அவர்களுக்கு வராது என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் சடைய மாட்டவர்கள் எங்க இருக்குன்னு கேட்டா, சூரத்துல் அம்பியா, அதாவது 21வது அத்தியாயத்துல 20வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார், இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். லா யஃப்கரூன், அவர்கள் சடையவே மாட்டார்கள், சடைவடைய சோர்வடையவே மாட்டார்கள். அது மாதிரி இப்ப உள்ளதீன ஐந்த ரப்பிக்க, இது புஷ்யலத்தி என்ற அத்தியாயத்துல 41வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். உள்ளதீன ஐந்த ரப்பிக்க யுஸப்பிஹூன லஹு பில்லைலி வன்னஹாரி வஹும் லா யஸ்தமூன், உமது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், கரைவடைய மாட்டார்கள், தளர்ச்சி அடைய மாட்டார்கள், அதையே செஞ்சுட்டு இருப்பார்கள். அப்ப வானவர்களுடைய இன்னொரு சுபாவம் என்னன்னு கேட்டா, என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சு அதை அப்படியே செய்வாங்க. எந்திரத்துக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, எந்திரம் விளங்கி செய்யாது, அவர்கள் விளங்கியே செய்வாங்க. நாம என்ன செய்யறோம் விளங்கும். மிஷினுக்கும் மலர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, மிஷினுக்கு என்னதான் செய்யறது, மைக்கு என்ன வேலை செய்யணும் மைக்கு தெரியுமா? மைக்கு ஒரு வேலை செய்யுது. என்ன செய்யுது? நான் பேசுறத வெளியே கேட்க வைக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த மைக்குக்கு தெரியுமா நாம இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இப்ப இந்த பேச்சை வாங்குறோம், வாங்கி கொண்டு போறோம், அது பெருசாக்கி கொடுக்குறோம், மைக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த மாதிரி நீங்க மலக்க நினைச்சிடக்கூடாது. மலக்கு என்ன செய்ய கேட்டா, தாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்து கொண்டு தடை வராது. சுப்ஹான் அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்வை சொல்லுகிறோம், புகழ்கிறோம் என்று தெரியும். அது தெரிஞ்சு அந்த அப்படி இன்பத்துல திளைத்து போய் அதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாம் இப்போது ருக்குவை கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும், தெரிஞ்சே ருக்குல இருப்பார்கள். அப்ப உணர்வார்கள், புரிந்து கொள்வார்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, சடை வரைய மாட்டாங்க. எப்ப நமக்கு சாப்பாடு இந்த செக்ஸ் எல்லாம் எடுத்துட்டால வேற படைப்பாயிடுறாங்கல்ல. அதனால நம்மள மாதிரி நீங்க எப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க அடிப்படையே நீங்க வேற, அவங்க வேற. சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க படைப்பேன்னு ஆயிடுச்சு, வேற போச்சு. அதனால அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அதை நம்பணும். அடுத்தபடியா நம்ப வேண்டியது, வானவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தல் இருக்குல்ல, அது அறவே கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்யறோம்ல, எல்லா கட்டளையும் நம்ம செய்யறோமா? தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தப்பு செய்யறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் நிறைய நம்ம மீறுகிறோம். இதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு தெரியுது, மீறுகிறோம். அதே மாதிரி ஜின்கள் ஒரு படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அவங்களும் மீறுறாங்க. மனிதனை மாதிரி என்ன செய்யறாங்க, ஜின்களும் பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான், நல்லது கெட்டதை விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான். ஆனாலும் 100% நல்லது செய்யறது கிடையாது. அல்லாஹ் சொன்னதையே எப்போ அல்லாஹ் நினைத்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டு இருப்பான். அல்லாஹ் நீ பாட்டு சொல்லிட்டு நம்ம காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். 1-2 நேரத்துல அல்லாஹ் நினைக்கிறோம். குறைவா இருக்கு, அப்படிதான் இயல்பா படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நல்லா பிடிக்க போறது இல்லை, அப்படிதான் நம்மள எல்லாம் படைச்சு வச்சிருக்கலாம். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டான் ஆடரா உத்தரவாக சொல்லிவிட்டானே, ஆனால் கருத்து கேட்டா கருத்தா சொல்லுவாங்க. ஆடன்னு ஒரு சொல்லிட்டாரு வைங்க, அவ்வளவுதான், ஓகே நிறுத்திடுவாங்க. அப்ப அதை பத்தி எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சூரத்துன் நஹ்ல் தேனி என்ற அத்தியாயம் 16வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யகாபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்கள் மேற்புறத்தில் இருந்து இறைவனின் கண்காணிப்பை பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படி பயப்படாம இருக்கோம், அவங்க என்ன பண்றாங்க, மேல இருந்து அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்று அவர்களுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறத விளங்கி செய்வார்கள், பயப்படுவார்கள். ஆணையிடப்பட்டதைத்தான் செய்வார்கள். எது ஏவப்படுகிறதோ, எது உத்தரவிடப்படுகிறதோ அதான் செய்வார்கள், உத்தரவிடப்படாது செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் அம்பியாவுல 21வது அத்தியாயத்துல 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஃபிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவனுக்கு முந்தி பேச மாட்டார்கள், அவனுக்கு முந்தி என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள்.
அவன் கட்டளையை செய்து முடிப்பார்கள். அல்லாவுக்கு முந்திக்கிட்டு பேசுறது ஏத்து பேசுறது. முந்தி பேச மாட்டார்கள்னா ஏத்து பேச மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர மலக்க படைக்கும் போது, மனுஷனை படைக்கும் போது, ஏன் குழப்ப விளைவிக்கிற படைக்கிற? நாங்க தான் உன்னை தஸ்பீ பண்ணிட்டு இருக்கிறோமே, நாங்க தான் உன்னைய துதிச்சுக்கிட்டு இருக்கிறோமேன்னு கேட்டாங்களா? இது ஏத்து பேசுனது இல்ல. அவனை கேட்டான்னு சொல்லி சொல்லி சொல்லும் போது கேட்கும் போது சொல்வது ஏத்து பேசுறது ஆகாது. இப்ப நானே உன்ட்ட நான் உலகத்துக்கு தலைவர்னு வச்சுக்கிறோமே, நான் தான் இந்தியாவோட பிறகுன்னு வச்சுக்கிறோம். என்ன ஏத்து பேச மாட்டீங்க நீங்க. நானே உங்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் உங்களுக்கு கேட்கணும் சொல்ல மாட்டீங்களாப்ப? கேட்கும்போது சொல்லலாம்ல. அப்ப அல்லாஹ் மனுஷனை படைக்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டா, படைக்க போறேன்னு சொல்லாம அவங்கள்ட்ட கேட்கிறான். இன்னி ஜாயிருன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில நான் ஒரு கலிபா படைக்க போறேன். இப்ப என்ன செய்யுதுன்னு அவர் கருத்து கேட்கிறான்ல. கருத்து கேட்கும் பொழுது கருத்தை சொல்வதுதான் அவருக்கு இடப்பட்ட கட்டளை. கருத்து கேட்கும் பொழுது அப்ப என்ன கட்டளை? கருத்து எந்த சொல்லணும். அவங்க என்ன பண்றாங்க? நாங்க தான் தஸ்பீஹ் பண்றோமே, நாங்க தான் புகழ்றோமே, இதுக்கு இப்படி ஒண்ணு படைக்கிறேன்னு கேட்டாங்க. கேட்டு நினைச்சுதான் அவ்வளவுதானே, பாரு வேடிக்கை பாரு, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்லி அல்ல வேற வந்து படைக்கிறான். சும்மாறு கேட்டுப்புட்டு அவன் நினைச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த மலக்குகள் கேட்டது எதிர்த்து பேசுற நீங்க விளைக்கிற கூடாது. எதிர்த்துலாம் பேசல, படைக்கிற முடிவு எடுத்த உடனே அல்ல எதிர்த்து பேசல. கருத்து கேட்கும்போது கருத்து சொன்னாங்க. முடிவை எதிர்த்து ஆட்சேபிச்சு பேசல. படைச்சலாமா, நீங்க என்ன கருதுறீங்க, நான் படைச்சிட்டுமா அப்படின்னு அல்ல தன்னோட புரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த 21, 27 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, அவனை எதிர்த்து பேச மாட்டார்கள். அல்லாஹ்வை எதிர்த்தே பேச மாட்டார்கள். அப்ப இதை எதிர்த்து பேசுறதால இதை எடுத்துக்கொள்ள கூடாது. எதை மனுஷனை படைக்கும் போது அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னு வருது, அது அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. நம்முடைய பேச்சு வழக்கில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நானும் சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லிடுறோம். அது ஆட்சேபனை தெரிவித்தார்கள் சொல்லக்கூடாது. ஆட்சேபனை எதிர்த்து பேசுறது. அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் கேட்கும் பொழுது அவர்களை கருத்தை கேட்கும் பொழுது அவர்கள் மாற்று கருத்தை சொன்னார்கள், அப்படிதான் சொல்லணுமே தவிர அது அப்டேஷன் என்றுதான் நம்ம பரவாயில்ல பேசிக் கொண்டிருக்கோம். இதுக்கு மாத்தாது, இந்த வசனத்துக்கு மாற்றமா போயிடும், ஏத்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், 66:6 சூரத்து தஹரீம்ல 6வது வசனத்துல, லா யக்ஸூனல்லாஹ மா அமரவும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு இடப்பட்ட ஆணைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஆணையிடப்பட்டதை செய்து முடிப்பார்கள், மாறும் செய்ய மாட்டார்கள், ஆணையிடப்பட்டதை செய்யவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய கேரக்டரை பத்தி நமக்கு சொல்லி தர்றான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அதாவது அது ஏறக்குறைய ஒரு யந்திரமா இருக்கான். இப்ப சூரியனை அல்லாஹ் சுத்தி விட்டான், சுட்டுன்னா சுத்திட்டே இருந்துச்சுல, எந்த பக்கம் சுத்தோ அந்த பக்கம் தானே சுத்துது. அதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க, புட்டுச்சு நிறுத்துற வரைக்கும் அது நிக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், அவங்க சுபாவத்திலேயே அல்லாஹ் உன்னை சொல்லிட்டாண்டா அது செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அவனை நிறுத்த சொல்லும் போது நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் வானவர்கள். அப்ப நம்ம சில கிஸ்ஸாக்கள் வரும், மலக்குகள் அல்லாவையே ஈர்த்த மாதிரி எல்லாம் கிஸ்ஸா கொண்டு வருவாங்க, அல்லாட்டே அப்ஜெக்ஷன் பண்ண மாதிரி எல்லாம் கிஸ்ஸா கொண்டு வருவாங்க, அல்லாவுடைய கட்டளையே மீறின மாதிரி எல்லாம் பயான்கள்லாம் உண்டு. சில கதைகள் கூட உங்களுக்கு சொல்லி காட்டுவான். என்ன கதை? அல்லாஹ் மனுஷனை படைக்கணுன்ற உடனே என்ன செஞ்சானா, மலக்கு ஜிப்ரீல கூப்பிட்டானா, ஜிப்ரீல நான் ஒரு படைப்பு படைக்க போறேன், போய் பூமியில போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யனா ஜிப்ரீல பிடிச்சி அனுப்பினானா. அவர் வந்தாராம், பூமியில கொஞ்சம் அள்ளும் போது பூமி ஆட்சேபனை தெரிவிச்சான், ஒரு தம்பு எடுக்க விட மாட்டான், அது எப்படி நீ எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பூமி என்ன செஞ்சான், ஆட்சேபனை பண்ணிச்சான். அவர் இறக்கப்பட்டு நினைச்சிட்டாரு, ஆட்சேபனை பண்ண திரும்பி விட்டாராம். அதுக்கப்புறமேலே மீகாயில் நீ போண்டானா அல்ல, அவர் வந்தாராம், இதே மாதிரி பூமி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டான், அவரை வீசின கை வெறும் கைமா போய் சேர்த்துட்டாராம். 3வது மீகாயில் அனுப்புனானா, அவரு இஸ்ராஃபில அவர் வந்தாராம், அவருக்கு எடுக்க முடியல, உடனே என் பூமி, அவரும் போயிட்டாராம். 4வது அல்லாஹ் இஸ்ராயில கூப்பிட்டாராம், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. அவர் வந்தாராம், பூமி அப்ஜெக்ஷன் பண்ணிட்டான், ஆனா கேட்கலையா, நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அதனாலதான் உயிர் எடுக்கிற வேலையை அவற்றை கொடுத்தான்ல. பாருங்க, இந்த நபிமார்கள் வரலாறுன்னு அப்துரை ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, அது எடுத்தவொடனே இதான் இந்த கதை தான் வரும். நபிமார்கள் கசசுல் அம்பியாங்கிறது வேற, அது அவங்க வருது இந்த அது திருவல்லிக்கேணி தாவல் அம்பிகார் திருத்தது. இது நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி தமிழ்ல. அது எடுத்த ஆரம்பமே என்ன, மனிதன் படைக்கப்பட்ட வரலாறுன்னு ஸ்டார்டிங் எப்படின்னு கேட்டா 3 இப்ப என்ன வாக்குன்னு இதை போய் எழுதி வச்சுக்கிறாங்க. இது அவரு குற்றம் அல்ல, இப்படித்தான் அரபி கிதாபுல நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. குர்ஆன்ல அப்படி கிடையாது, எந்த ரசூலுல்லாஹ் சொல்லவும் கிடையாது,
அரபில சில கிறுக்கணும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதை அப்படி எடுத்துக்கிட்டு பேசுறது. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்திருந்தா, ஒரு வேலைக்கு அல்லாஹ் வந்து ஜிப்ரீல்கிட்ட உத்தரவு போட்டான், மண் எடுத்துட்டு வருதுன்னு வைங்கள. அவர் அல்லாவுடைய உத்தரவு பெருசா எடுப்பாரா, மண்ணுடைய உத்தரவு பெருசா எடுப்பாரா? இது பேர் பாருங்க. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? சொன்ன வேலையை செய்வாங்க, மீறமாட்டாங்கன்னு இருக்குது. அவன் சொல்லி விட்டா எடுத்துடுவாரு. அவன் யாரு எடுத்தா என்ன, யாரு எடுத்தானே எடுத்துட்டு போயிருப்பாரு. இப்படி நடந்து இருந்தா கூட அப்புறம் மண்ணு சொல்லு, மண்ணை தானே பெருசாக்கிட்டாரு இவரு. ஜிப்ரீல் அல்லாஹ்வுல மீறிட்டு மண்ணு போட்ட உத்தரவு இருக்க பூமி, அந்த உத்தரவு தான் பெருசாக்கிட்டாரு. இது பொய்யா? இது பொய்ன்னு நல்லா தெரியல உங்களுக்கு. ஜிப்ரீலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறிட்டாரு, மீகாயிலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறிவிட்டாரு, இஸ்ராபீலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறிட்டாரு. முதல் பொய்யா போச்சு. அடுத்த பொய் என்ன? அல்லாஹ் பூமியை படைச்சு பிடிச்சிடுறான். பூமி வானத்தை நாம் படைத்தோம், படைத்து விட்டு இத்தியா கவ்அன் அவ் கர்ஹன், விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று பூமிக்கும் வானங்களுக்கு உத்தரவு போட்டோம். காலத்தா அத்தைனா தாயின், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டேதான் நடப்போம் என்று பூமியும் வானங்களும் கூறின என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பூமி அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி பூமியை மறுத்துட்டிக்கிறான். அது ரெண்டாவது பொய். மலக்கு மீறினாருங்கிற அல்லாஹ் மண்ணை கேட்டாந்தா அழிந்து போன்னு சொல்லிடணும். பூமி அல்லாஹ் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு முடியாதுன்னு சொன்னா இது பூமி சொல்லுமா? பூமியுடைய பூமி தலைப்புல வந்தா சொல்லலாம். இந்த கதை பொய்ங்கிறதுக்காக சொல்லுவார். இப்படிலாம் கிறிஸ்தாக்கள். மூணாவது பொய் என்ன? இஸ்ரவேல் மலக்கே இல்ல, அது மூணாவது பொய். அப்ப இப்ப எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, மலக்குகள் இந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறினாங்க என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் அவ்வளவு பொய், நம்ப கூடாது. மலக்குகள் தப்பே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய எந்த கட்டளை இருக்கோ தலைகீழ புரட்டிட்டு வரனா புரட்டிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். இத்தனை பேர் போறாங்க அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வேலையே கிடையாது. பரட்டினா பரட்டுவாங்க, நிமித்தினா நிறுத்துவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை, முடிஞ்சு வச்சுக்கிற. இது வந்து மலக்குகளுடைய தன்மை, கேரக்டர்ல உள்ளது. அடுத்து என்னன்னு கேட்டா, மலக்குகள் வந்து உண்ண மாட்டார்கள் நம்ம சொன்னோம், பருக மாட்டார்கள் சொன்னோம். இந்த உணர்வு தான் அவர்களுக்கு இல்லையே தவிர ஒரு விஷயத்துல மனிதன் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஒரு விஷயத்துல. எந்த விஷயம்? வாடை வாசனை வாடைகள். இந்த வாடைகள் வந்து சில வாடை வந்து நமக்கு எல்லாம் பிடிக்காது. கெட்ட வாடைகள், வெங்காயம் வாடை, பூண்டு வாடை, அது மாதிரி ஒருத்தர் காற்று பிரிச்சுட்டான்னா அந்த வாடைகள்லாம் நமக்கு என்ன செய்யாது, ஒருத்தனுடைய இன்னொருத்தனுக்கு பிடிக்கிறது இல்லை. மலக்குகள் தான் வேற படைப்பு தானே, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த விஷயத்துல மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய 874வது ஹதீஸ். முஸ்லிம்ல 874வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அது என்ன வருதுன்னு கேட்டா, யாராவது நீங்கள் வெங்காயம் அல்லது பூண்டு சாப்பிட்டீர்களே ஆனால் நீங்கள் பள்ளி வாசலுக்கு வராதீர்கள். வேக வச்சு சாப்பிட்டா வாங்க, பச்சையா சாப்பிட்டா அந்த வாசம் வந்துகிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஏன் வர வேண்டாம் என்று சொல்கிறோம் என்றால், இப்ப இன்னல் மலாயிக்கத்தை தத்தஅஸா மிம்மா யத்தஅஸா மின்ஹுல் இன்ஸ், மனிதர்கள் எதையெல்லாம் பிற்பார்களோ, இயல்புல அந்த அருவருப்பு கொள்வார்களோ, அதில் வானவர்களும் அருவருப்பு அடைவார்கள், மலக்குகளும் அருவருப்பு அடைவார்கள். மலக்குகளுக்கு இந்த வாடையோட பூண்டு வாடை பிடிக்காது, அவங்க சாப்பிடதான் மாட்டாங்க. அந்த வாடையை பத்தி பிரச்சனை நினைக்க கூடாது. ஹதீஸ்ல இருக்குது, ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப பள்ளிவாசலுக்கு வரும்போது வெங்காயம் பூண்டு இந்த வாடகை போன பிறகு வரணும். பச்சை வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அல்லது சமைக்க வச்சு சாப்பிட்டுங்க ஹதீஸ் இருக்குது. சமைக்கிற வெங்காயத்துல வாடை வராது. பச்சை வெங்காயம் சாப்பிட்டீர்களே ஆனால் அந்த வாடை போன பிறகுதான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, பக்கத்துல உள்ள மனுஷனுக்கு பிடிக்காது, மனசுக்கும் பிடிக்காது. அதுக்கு சொன்ன காரணம் என்ன? ஒருத்தவங்க அந்த வாடை வந்து பக்கத்துல உள்ளவனுக்கும் பிடிக்காது, மலக்குக்கும் பிடிக்காம போயிடும். அதனால மனிதர்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் வானவர்களுக்கு பிடிக்காது என்று, வாடைகள்ல வாசனைகள்ல பிடிக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒண்ணுலதான் ஏறக்குறைய அவங்க மனித தன்மைக்கு வர்றாங்க, நம்மள மாதிரி வர்றாங்க. இது போக அல்லாஹ் வந்து வானவர்களுக்கு ஏராளமான அலுவல்களை கொடுத்திருக்கின்றாலும், ரஹ்மத்துக்கு இறைவனுடைய அருளை கொண்டு வருவதற்கு என்று சில வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த வானவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா வீடுகள்ல நாய்கள் உணவுப்பழங்கள் இருந்தால் வரமாட்டாங்க. நம்ம வந்து முன்கர் நக்கீர்லாம் இவரு காமன் காட்டிப்பெல்லாம் இருக்காரு, அவர் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாயை கொண்டாந்து கட்டிட்டோன்னு வைங்க, மலக்கு வராம போயிடுவார். நம்ம வீட்டு எல்லா தப்பும் செய்யலாம் நினைச்சிடக்கூடாது. அவர்லாம் நம்ம வீட்டு வளர்க்க மாட்டார். நம்மளோடவே இருக்கிற மலக்கு இருக்காரு, அவர் நாயை கொண்டாந்து கட்டினாலும் ஒன்னோட தான் இருப்பாரு, பூனையை கொண்டாந்து கட்டினாலும் ஒன்னோட தான் இருப்பாரு, அது போயிட மாட்டாரு.
ரஹமத்துக்கு என்ற இறைவனுடைய அருளை கொண்டு வருவதற்கு என்ற சில வானவர்கள் மனிதர்களுக்கு தேடி வர்றாங்க. நமக்கெல்லாம் தெரியாது, இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வானவர்கள் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டுல உருவப்படங்கள் இருக்கிறதோ, கிளைகளோ படங்களோ இருக்கிறதோ அங்கு நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹீஹுல் புகாரி. இது பல இடங்கள்ல புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3225வது ஹதீஸ், 3226வது ஹதீஸ், 3322வது ஹதீஸ், 4002வது ஹதீஸ், 5949வது ஹதீஸ், 5958வது ஹதீஸ் புகாரியில. இத்தனை இடங்கள்ல புகாரில வருது, லா துக்குல் மலாயிகத்து பைத்தன் ஃபீ கல்புன் வலா சூரத்துன். எந்த வீட்டுல நாயும் உருவங்களும் உருவச்சிலைகளும் உருவப்படங்களும் இருக்கின்றனவோ அங்க வானவர்கள் ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டார்கள் என்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரேன்னு போனாங்க. மறுநாள் வரல. வரலண்டா மலைக்கு கரெக்டா வந்துருவாரு, பாக்கு மீற மாட்டாரு, ஏன் வரலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழம்பிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள உள்ள ஆளுக்கு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. நாய்க்குட்டி அது கட்டுல கீழே கைத்து கட்டுல படுத்து கிடப்பாங்கல்ல, அது கீழே ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்குது. இது என்னன்னு கேட்கிறாங்க. நாய்க்குட்டி வெளியே வரட்டுன்னோடனே நாய்க்குட்டி வெளியே போனோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன் நீங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரல, லேட்டா வர்றீங்களேன்னு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நாய்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம் உங்களுக்கு தெரியாதா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வரும்பொழுது இந்த நாய் இருக்குனால வெளியே நின்ட்டாங்க. அப்ப நாய்கள் வரைக்கும் படுக்கையை வச்சு வளர்க்குற அளவுக்கு நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்க கூடாது. மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட வேலைகளுக்கு வளர்க்கலாம், வெளியே விட்டு வீட்டு காவலுக்கு வளர்க்கலாம். எங்க வளர்க்கலாம், எங்க தேவை இருக்குதோ, பாதுகாப்பு தேவையா இருக்கணும். அல்ல ஒரு பாதுகாப்பு திருட்டு பயம்லாம் இல்ல, இந்த பிரச்சனை இல்லைன்னா வளர்க்கக்கூடாது. அதோட வகையில் வரப்புல பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாய் வளர்க்கலாம். ஆத்து பண்ணை கோழி பண்ணை வச்சிருந்தா அதை உணாய் வந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி அதனுடைய காவலுக்காக வளர்க்கலாம். வேட்டாடுவதற்காக நாய்களை வளர்க்கலாம். சோறுக்கு வளர்க்குற நாய் இருக்கு, அதுக்கு தான் தடை. வளர்க்கறால வகையா நாயை பிடிச்சிக்கிட்டு கூடவே போறது, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. பக்கத்து வீட்டுல உள்ளவனுக்கு நாய்க்கு வாங்கி கொடுப்பான் பிஸ்கட், ஒரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கக்கூடிய செல்லம் ஆக்கிக்கிறது, படுக்கையில சேர்ந்து படுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு பாருங்க. அது மாதிரியான முறையில வளர்த்தால் வானவர்கள் வரமாட்டாங்க. யாராவது வச்சிருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்கு தெருவில் நிப்பாட்டுற மாதிரி காவலுக்கு தேவைன்னா காவலுக்கு வளர்க்கணும். இல்லைன்னா ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வரலன்னா பாருங்களேன். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் வீட்டுக்கே வரலங்கிற அந்த ஹதீஸ சஹீஹ் முஸ்லிம்ல 3927வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்துல தமிழ்ல முஸ்லிம் வரல, ஆங்கிலத்துல பார்த்தா நம்ம பாத்துக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம நாடக்கூடியவர்களா இருந்தால் ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் இந்த நாய் இருக்கிறனால கொண்டு வராம போயிடுவாங்க. நம்ம எவ்வளவு ரஹமத்துக்காக துவா செய்வோம். அந்த மாதிரியான ஆர்டர்கள் எல்லாம் மலக்குகள் தான், நமக்கு தெரியாது வர்றதுலாம் அவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்மளே வரவும் சொல்லிவிட்டு நம்மளே ரிப்போர்ட்டை போட்டு வச்சா அப்படியே இருக்கும். நம்மளே வர சொல்லி கூப்பிட்டு போட்டு வராங்க, வர சொல்லிவிட்டு பாத்துல பெரிய பூட்டா போட்டவங்க போட்டா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறது இல்லை. ரஹமத்துடைய மலக்குகள் வரும்போது அவங்க வர வேணான்னு விரட்டக்கூடிய அம்சத்தில நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நாய்கள் வளர்க்கிறது இருக்குமே ஆனால், கோட்டாக்கள் உருவங்களை கிரேம் பண்ணி போடுற பழக்கம் இருக்குமே ஆனால், இதனை முஸ்லீம் வீடுகள்ல அழகப்படுத்தி கூட தொங்க விட்டுருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு மார்க்கத்துல அழகாகும்? பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு அவசியம் மதியத்துக்கு போட்டுறீங்க, மரியாதை இல்ல, சரி இருக்கு. நீங்க வேம் பண்ணி பாப்பாவில அம்மாவில கிடந்து யார் பழத்தெல்லாம் மாட்டி வைக்கிறீங்களா? இது என்ன மார்க்கத்தில் உள்ளது? அப்ப நான் அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணான்னு நம்ம நினைக்கிறோம். மலக்குகளுடைய ரஹமத்துடைய வானவர்களுடைய ரஹமத்துடைய வானவர்கள் வர வேணான்னு நாமளே எதிர்க்கிறோம். அதுல கவனமா இருந்து சொல்றோம். சரி, இந்த வானவர்களுடைய நேச்சர், அவங்களுடைய இயற்கையான தோற்றம் எப்படி இருக்கும்? ஒளியில படைக்கப்பட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சோர்வடைய நம்ம அளவுக்கு இருப்பாங்களா? யான் அளவுக்கு இருப்பாங்களா? ஒரு சைஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம், இருந்தாலும் ஒன்னொருக்கு ஒரு சைஸ் இருக்கு. தெரியாவிட்டாலும் அல்ல தெரியும். நம்ம மறுமையை பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம பார்க்க போற நமக்கு தெரியும். அப்ப வானவர்களுடைய இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒவ்வொரு வானவருடைய தைசை பத்தி நமக்கு வரல. ஒரே ஒரு ஹதீஸ்ல வருது. என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதனுடைய தோற்றத்தில் தான் பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்ப ஜிப்ரீல் வந்தாங்க, உங்களை மாதிரி என்னை மாதிரி தான் வருவார், ஒரு மனுஷன் மாதிரி தான் வருவாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு மனசுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. தெரிகிற மாதிரி 1-2 நேரத்துல வருவாரு. அது இடத்துல தெரியும். ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல, இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்னன்னு கேட்க வந்தார். மனுஷமாவே வந்தாரு. அது மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்ததுனால எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. வேறு நேரங்கள்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க ஜிப்ரீல் வந்தாரேயானால் ஒரு மனிதர் வர்ற மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். 1000 பேர் பக்கத்துல இருப்பாங்க, ஒருத்தருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். மனித வடிவத்துல தான் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. மனித வடிவத்துல பார்த்ததுனால எல்லா மனிதரும் பார்ப்பாங்கன்னு விளங்கிட கூடாது. அதை விளங்கிக்கணும். அப்ப வருவாங்க. ஆனா ஒரே ஒரு தடவை தான் ஜிப்ரீலை அவருடைய இயற்கையான தோற்றத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அந்த ஒரு தடவை என்னன்னு கேட்டா, அதாவது இந்த ஹிராவுல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரல முதல் ஹதீஸ், முதல் வஹி எவ்வாறு துவங்கியதுன்னு வருது பாத்தீங்களா, அந்த ஹதீஸ்ல வரும். ஹிராவுல இருக்கும் பொழுது அவர் வருவார். ஜிப்ரீல் வந்தா எப்படி அடிவானத்தையே அடைச்சுக்கிட்டு ஆகாயத்துக்கு முக்கியமா இருப்பாரு. பிரம்மாண்டமாக தோற்றம். அதை பார்த்தா ரசூலுல்லாஹ் பயப்படுவாங்க. அந்த ஜிப்ரீல் வந்து ஃபர்ஸ்ட் தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இறை வருவாரு, காட்சி தருவாரு. அப்ப எப்படி காட்சி தந்தாருன்னு கேட்டா, அடிவானத்தை எல்லாம் அப்படி அதைத்து கொண்ட நிலையில காட்சி தர்றாரு. சேர்ந்து பார்த்துட்டு கீழே வரைக்கும் பார்த்தா ஒத்தையும் அவர் தான் இருக்காரு. பார்த்தா எங்கன்னு பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு. இந்த பக்கம் இந்த ஓபன் கடற்கரை பக்கம் பாக்குறீங்க, மொத்த கடலையும் மரத்தி இருந்தா எப்படி இருக்கும். வெளியில வந்து பாக்குறீங்க, கடற்கரை தெரியல, கடல் தெரியல. இங்கிட்டு பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு, இங்கிட்டு பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு, இப்படி பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு. இப்படி அடைச்சி நிக்கிறாராம். இந்த மாதிரி ரசூல் அவர்கள் பார்த்துதான் பயந்தார்கள். அந்த ஒரு தடவை தான் அவருக்கே உரிய வடிவத்தில் பார்த்தார்களே தவிர, அப்ப அது எப்படி இருந்துச்சா இன்னொரு எங்க வருதுன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 3235வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். 4வது வால்யூம்ல வரும்னு நினைக்கிறேன். 3235வது ஹதீஸ்ல வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ஜிப்ரீலு கான யஅதீஹி பி சூரத்தில் ரஜுல், மனித வடிவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் வஅதாபு ஹாதிஹில் மர்ரத பி சூரத்திஹி அல்லதி ஹிய சூரத்து, அவருடைய இயற்கையான வடிவத்தை அடிவானத்தை அப்படி வியாபித்துக் கொண்டார். அடிவானத்தை ஒண்ணுமே தெரியல, மொத்தத்தையும் மாட்டார் முன்னாடி அப்படி தவறு அப்படி பரசார்னு சொல்லி வருது. இது தோற்றத்தை அல்ல எப்படி படைச்சிருக்கான்னு நமக்கு அப்படி ஜிப் பண்ணி தரலாம். பெரும்பாட்டமா இருந்தால ஒரு நசுக்கு இப்படி போ, இதான் பயந்துடக்கூடாது. அவரு ஏற்கனவே பயந்து போர் ஓட்டிக்கிட்டு போத்து பணம் கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டாரு. அதனால சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்புன அதுக்கப்புறம் வந்தாலும் மணிக்கு வடிவம் அவருக்கே உள்ள வடிவம் என்னன்னு கேட்டா பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் சொல்ல இயலாது. இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை பார்க்கும் பொழுது இது பக்கத்துலதான் 3232 அந்த ஹதீஸுக்கு ஒட்டி 3 ஹதீஸ் மேல என்ன வருதுன்னு கேட்டா, ஜிப்ரீல லஹு ஜிப்ரீல் அவர் பார்க்கும் பொழுது 600 இறக்கைகள் இருக்கிறன. 600 அப்படி அந்த மாதிரி ஜிப்ரீல் வந்து வியாபித்து நின்றார். அப்ப வந்து வானவர்களுக்கு சிறகுகள் உண்டுங்கிறது நடந்தது. வானவர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். வானவர்களுக்கு நம்ம மாதிரி கை இருக்குன்னு கூடாது. வானவர்களுக்கு கேட்டா இறக்கைகள் தான் உண்டு. அப்படி பறந்து வேலை போயிடும். அதனால முடியுது. அதாவது எதுக்கு செஞ்சு வச்சிருக்கலான்னு கேட்டா, ஒரு சாதனம் இல்லாம திடீர்னு இங்க இருந்துட்டு அந்தாவுடைய தன்மையாயும் அப்படி போகக்கூடாது இருக்கு. எல்லாம் என்ன பண்ணிருக்கான், அதுக்கு ஒரு கருவியை கொடுக்கலாம் வேணும்னு சுத்தி அப்படின்னு சொல்லி ரெக்கை அந்த ரெக்கையை கொடுத்து எப்படி எத்தனை ரெக்கை கொடுத்துருக்கா அப்படி கேட்டு, இது ரெக்கை வர குர்ஆன்லயே வருது. பாத்திரங்கிற சூறாவுல 35வது சூறா அதுல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன இருக்குன்னு கேட்டா, இல்லாஹி பாத்திரி சமாவாத்தி ஒப்பது, வானங்களை பூமியையும் படை அல்லாஹ் வானவர்களை தூதர்களாக அவன் நியமித்திருக்கிறான் பல பணிகளுக்காக வேண்டி. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உலி அஜ்னிஹத்தின், சிறகுகள் உடையவர்கள். வானவர்களுக்கு பூரா இருந்திருக்குங்களா சிறகுகள். வானவர்கள் மலக்குக்கு சிறகு இருக்கும்னு நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணல. மலக்கு நம்ம இந்த மாதிரி சிறகு இருப்போம். அப்ப வந்தது வேண்டாம் மனுஷ வடிவத்தில் வந்திருப்பாங்களே தவிர சிறகு இல்லாம ஜிப்ரீல்
ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் பாறாங்களே அப்ப வேணா சிறகு எல்லாம் நேச்சுரல் வடிவம் இருக்கும் என்றால் துலாத ஒரு இரண்டு சிறகு அப்படி வானவர்கள் இருக்கிறார்கள். ஒரே மாதிரி இல்ல, ஒரு துலாத மூன்று சிறகுகளை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ரூபாய் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் எவ்வளவுதானு கேட்டா எதிர்ப்பு மாய அல்லாஹ் விரும்பிய அளவு அதிகமாக வைப்பான். அதோ இருக்கு 3 மேலே இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு. அதிக டூட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப அமெரிக்கா காட்டுற விமானத்தை காட்டுறாங்க, இப்படி பயங்கரமா தோட்டத்துல வருது பாருங்க, வேலை செய்யுதுல. அது மாதிரி ஜிப்ரீல் வந்து ஒரு வைங்க ஒரு திரை அசைச்சாருன்னா அவருக்கு காரியா போயிடும். வருவாரு. ஆனா நல்லா அனுப்புவாங்க. ஆச்சரியமானது இல்ல, அல்லாஹ் நாடும் போது அதுவும் நடக்கத்தான் செய்யும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இவங்க வச்சுக்கிற எல்லாம் தாண்டின திறகு படைத்த அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். ஒரு முக்கியமா நீங்க கேரக்டரை பற்றி வேண்டியது, அவருடைய கேரக்டர்ல வடிவம் படைத்தல் உள்ளதானே, அவங்க இப்படிதான் இருக்கும். அடுத்து வானவர்களுக்கு வந்து பேர்கள் இருக்குல்ல, பாடம் மலக்கு நேம் பேர்கள், பெயர் சொல்லப்பட்ட வானவர்கள் என்று சொன்னால் சும்மா குறைவானவர்களுக்கு தான் வருது. ஒரு ஆளுக்கு நபர்களுக்கு பேர் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி வந்து நம்ம பேருக்கு வைக்கிறோம், மனுஷனுக்கு தான் பேர் வைக்கணும். எதுக்கு பேர் வைக்கிறோம்? கண்டுபிடிக்க 50 பேரும் பேர் இல்லைன்னு வைங்க, நான் யாரோ என்ன எப்படி இது கொண்ட ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம குழம்பிடுவோம். அவன் தேவையே கிடையாது. ரப்பல் ஆலமீனுக்கு கோழிக்கான யாரு நடத்துறாரோ அவருக்கு மட்டும் அந்த உத்தரவு போய் சேரும். அவன் அந்த மாதிரி அவன பேர் வச்சுக்கான். அவன் பேர் யாரு இருக்குன்னு கேட்டா ரொம்ப கம்மியான வானவர்களுக்கு தான் பேர் கிடைக்குது. அதுல ஒரு ஜிப்ரீல்ங்கிற பேர் எந்த ஒருத்தர் அதுல உங்களுக்கு தான் தெரியும். பல இடத்துல வந்திருக்கு இருக்கிறது. யார் ஜிப்ரீல் யார் இருக்கிறானோ அந்த வசனத்துல ஜிப்ரீல் வருது. அதே சமயத்துல மீகாயில் வானவர்கள் ஜிப்ரீல் என்ற பெயரில் ஒரு